வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்டு டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க ராஜேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜேஸ்வரி ரமேஷ். இன்னைக்கு சிக்கன் தண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தண்டிக்கு தேவையான பொருள் பட்டர், கிரீன் சில்லிஸ், கசூரி மேத்தி, கேஷ்யூஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட். ஃபர்ஸ்ட் கேஷ்யூவை 1 hour தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். கிரீன் சில்லிஸ் அண்ட் கேஷ்யூஸ் இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸை நாங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா ஊறும் மசாலா எல்லாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னுட்டு. நான் இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் சிக்கன் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக வாங்கிடுங்க. போன்லெஸ் எடுத்தால் இன்னும் நல்லா வரும். ஃபர்ஸ்ட் சில்லி அண்ட் கேஷ்யூ கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அது போட்டுக்கிறேன். செகண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு 1.5 to 2 spoon. ஃப்ளேவர் வர்றதுக்கு கசூரி மேத்தி தான் இம்பார்ட்டண்ட். இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு 2 spoons திக்கான கர்ட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இதுக்கு கொஞ்சம் சால்ட், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் இதில் பட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட்டரில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஊறும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போ மேரினேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ பிளேட்டை மூடிட்டு இது ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சுக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பட்டர் போடலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டா நாங்கள் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், ஒரு 1/2 spoon. இப்போ கொஞ்சமாக சிக்கன் போட்டுட்டு பாருங்கள், நல்லா ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக சிக்கன் பீசஸ் கட் பண்ணிவிட்டு பேம்போ ஸ்டிக்லேயும் மேரினேட் பண்ணிவிட்டு பேம்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு தவாலை வச்சுட்டு இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பேம்போ ஸ்டிக்ல வச்சுட்டா டர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அதோட இது ஈஸி. பாருங்க, இந்த பட்டர் எல்லாம் கீயா டர்ன் ஆகிட்டு இருக்கும். இந்த இதில் தான் ஒரு 5 minutes நாங்கள் மூட வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருது. மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மா வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு அந்த அரோமா வருது இப்போ ஃப்ரெஷ்ஷாக, அதனால ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிறிஸ்பி ஜூசி தண்டி சிக்கன். இந்தாங்க விஜி, சிக்கன் தண்டி ரெடி.
அருமையாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.